முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற திரு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ கேட்கலாம், நல்லாவே கேட்கலாம். அந்த நாள்ல இந்த ஒரு வெற்றியை சேர்த்து கொண்டாட நம்மளுடைய விஷாலுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லலாம். விஷால் அவர்கள் ஏன் எல்லாருக்கும் எந்திரிச்சு. Thank you, darling. Thank you so much. So happy to see you keep winning this and keep having this winning streak. And thank you. குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபல சார், அப்புறம் சோனு சூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கார் இந்த படத்தில் மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு தி ப்ரோக்ராம். தேங்க்யூ. இருந்து ஸ்டேஜில் இருந்தாப்புலன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்புல நம்ம. இவர் வந்து ஐ திங்க் ஐ only introduced him in Timur. When he came, we wanted one different face. So இவர் வர வச்சோம். விநாயக் இல்லை, விநாயக். He's got something. Everyone will have some kind of magic. அழகாக இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்தில் வந்து கலக்கிட்டாப்புல. His Sundar C supremacy and his legacy will continue. Thank you. Very well said. ஆனால் என்ன இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் பெரிய வெற்றி நடை போட்டுருக்கு படம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டன்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ we'll come to the end. வந்து உதயமாக வழக்கமாக பண்ணுவேன். இல்லை இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொல்ல போகிறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சார் ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சிக்குள்ள டப்பர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. அந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாக தான் வரல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினாரு விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சோம். நாளைக்கு பாடுறாரு, ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற. அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. இல்லை நான் சொல்றேன் ஸ்டேஜில், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான். ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜயாண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. இது பிரச்சனை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகமெல்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக. கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தை அழகாக இருக்குன்னு சொன்னீங்க அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் மார்க் கொடுக்கணும் உங்களுக்கு? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்க. கை தூக்குறாங்க. இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க. நான் ஸ்டேஜில் ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியே வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டேரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த தனி மரம் தூப்பவாதுன்ற மாதிரி
உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான பிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 1 or 2 சாங்ஸ் மட்டும் ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திட கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்க வெயிட் பண்றதுக்கு வருவோம், நீங்க விட்டுற கூடாது. Thank you so much Anjali sir, and thank you so much Anjali. Please say. சொந்தக்காரரான விஷாலை பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அவர் பேசணும், பட் அது நீங்களும் ஏதாவது எனக்கு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. ஸோ why don't you say so? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட்டா இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அதனால நான் அந்த இன்ஸ்டன்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான். உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானே விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருக்குது விஷால், உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி. இந்த 2 ஜாமும் உங்களுக்கு வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோர்க்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்த கைமாற ஒன்று பண்ணா போதுப்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 இருக்கு ராயல்டி கண்டிப்பா 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க முடிச்சு பாடாதீங்க முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். இங்க கனவுல நாங்க நினைச்சு பார்க்கலாம். இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் ஆடிட்டேன். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் I don't know. I should thank Raja, Vijayakni and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா அப்படி என் கான்செப்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி அம்மா அது மாதிரி. இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர் லவர். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? நாளைக்கு வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி.
போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ராண்டு போட்டிருக்காங்க நீங்க ராஜா. என்ன பேசுறீங்க? நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு ஒவ்வொரு நைட் நான் இவ்வளவு ஃபேமஸா ஆளப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அதை விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு நல்லபடியா நடக்கணும். சூப்பரா பண்ணுங்க. சேயிங் தட் நெக்ஸ்ட் கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரா? இதுக்கு யார் சொல்ல போறா? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்லை. ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்க. காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்த ஒரு 4-5 தியேட்டர்கள் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஓட்டம், அந்த கிணத்துல விழும்போது ஏன்னா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை நான் தான் அழுதுருப்பேன் நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combinationல Santhanam வந்து if he actually Santhanam வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதகஜ ராஜால. விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுவேன், ஓகே டார்லிங் பேசிக்கலாம். ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by Tamil Nadu audience. திக் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆர்யா. சமயத்தில் வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்களாக வந்து ஒரு நண்பன் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்து ஆர்யா நிறையா பண்ணாரு. ஸோ இன்னைக்கு விஷால் தான் இல்லை, இது நாங்கள் 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடித்தோம். அதில் இவங்க அவங்க பேருனா கவர்ச்சி நடிகை ஷகிலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நினைக்கிறேன். ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்கள் 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் சொல்லுவோம் டைலாக் அவருக்கு. சார் நாங்கள் இப்படி பேசிக்கிறோம் நாங்கள். இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம். இல்ல அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நினைக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து படிக்கல் சீன் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். பண்ணி முதல்ல நான் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்டோட வந்தால் நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கும்னோடனே இப்போ ஆர்யா பழக்கம் இல்லை. இப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னான், அது இந்த மாதிரி ஆர்யா இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க. அவன் யாரு கூப்பிட்டாலும் வருமா சார், நீங்கள் கூப்பிட்டு வருவான். ஆனால் அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் நான் சொன்னோன்னா இல்லை சார் நான் வரேன். என்னோட
கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன். இது வந்து அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷன் மாதிரி, இது 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 ஒரு பொக்கிஷன் மாதிரி. ஆர்யா வந்து இட்ஸ் அ பிளெஸிங் டு ஹேவ் சம்திங் வித் தட் இன் லைஃப். நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க சார் சுந்தர் சார், நீங்க ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இதான் ஃபைனல். ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்துட்டு வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவி டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்கள் பொசிஷன் என்னென்னா சார், இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார், என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சோன்னா ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்து இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாக பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம் சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன, தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போகலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட.